போட்டி என்ற தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஜி கோவிந்தராஜன், இவர் கோவிந்தராஜன் தான் முதல் படியா வந்து அந்த பர்டிகுலர் தொகுதியில வந்து 1,00,000 வாக்குகள் என்ற அதிகமான ஒரு இலக்க தொட்ட ஒரு முதல் மனிதர். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 57.4% வாக்குகளை வந்து இந்த 2021 வந்து பெற்றிருந்தாரு. இதே நீங்க அந்த பர்டிகுலர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கூட்டணி கட்சி ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாலும் அவங்க கட்சியும் சரி, தேமுதிக இது போன்ற பல்வேறு கூட்டணி கட்சிகள் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க, அதுல மாற்று கருத்துல. ஆனால் இந்த தடவை கும்மிடிப்பூண்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கா வின் பண்ணி காமிச்சவர் 2021 வந்து திரு கோவிந்தராஜ். அவருக்கு தான் திரும்பவும் சீட்டு வழங்கப்படும் என்று ஆத்தென்டிகேட்டா சொல்றாங்க. ஏன்னா டிஎம்கேல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் அந்த கும்மிடிப்பூண்டில இருக்காரு. அடுத்தபடியா பொன்னேரியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் துரை சந்திரசேகர் ஒரு கேண்டிடேட். இவர் யாருன்னா காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர். அவருக்கு திரும்பவும் இந்த இடத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்க சொல்லப்படுது. ஏனென்றால் அவருக்கான செல்வாக்கு இந்த முறை எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் செல்வாக்கு நல்லபடியா வளர்ந்திருக்கு. கூட்டணி கட்சியோட பலம். இரண்டாவது, துரை சந்திரசேகர் வந்து அவ்வப்போது தன்னோட தொகுதிக்கு சென்று பார்க்கிறார் என்ற ஒரு விஷயங்களும் அவ்வப்போது வந்து. ஏனென்றால் நிறைய பேர் நம்ம டிவி ஊடகங்கள்ல மட்டும் இல்லாமல் சினிமா ஊடகங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க எம்எல்ஏ ஆயிட்டா எம்பி ஆயிட்டா அந்த பக்கமே வரதில்லைன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் நபர் திரு துரை சந்திரசேகர் என்ற நபர் வந்து தொகுதிக்கு அடிக்கடி போய் பார்க்கிறார் என்று சொல்லப்படுது. அதனால அவருக்கே திரும்ப வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா திருத்தணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் சந்திரன், இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். அண்ட் ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் டைட் இந்த தடவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் திரு சந்திரனோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் அப்கோர்ஸ் முதல்ல 2021 இருந்த செல்வாக்கு அளவோட இப்போதைக்கு திருத்தணியில அவரோட செல்வாக்கு அளவு குறைஞ்சிருக்கு. அடுத்தபடியா திருவள்ளூர் மெயின் தொகுதியில வந்து விஜி ராஜேந்திரன், இவர் ஒரு டிசர்விங் கேண்டிடேட் சொல்லி எல்லாரும் சொல்லப்பட்டு இருக்கு. ஏனென்றால் இவரோட செயல்பாடுகள் ஓரளவுக்கு ஒரு 50% திருப்திகரமாக இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட கருத்து இருக்கு. அதனால அவருக்கு 50% என்பது மிகப்பெரிய இலக்கு. சரிங்களா, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வந்து 50% வந்து ஒரு நல்லா செயல்படுறார் அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னாலும் அது பெரிய விஷயம். அதனால அவருக்கான வெற்றி வாய்ப்பு இல்ல, கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தபடியா பூந்தமல்லி, இது ஒரு முக்கியமான தொகுதியும் கூட. ஏனென்றால் திரு ஏழுமலை அவர்கள் வந்து 2019 இடைத்தேர்தலையும் சரி 2021 தேர்தலையும் சரி கிட்டத்தட்ட 1,40,000 1,50,000 ஓட்டுகள் வாக்குகள் பெற்ற ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாம அந்த லட்சம் ஓட்டை கிராஸ் பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. டி ஏழுமலைன்னு சொல்லிட்டு இப்போ அமமுக கட்சியில் இருக்கக்கூடிய நபர். அவரு 2016 அதிமுக பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,03,000 ஓட்டு நினைக்கிறேன். அவ்வளவு வாக்குகள் வாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றவர் 2016. அமமுக வந்ததுக்கு அப்புறம் அவரோட வாக்கு வங்கி கொஞ்சம் சரிஞ்சது 2021 19 சரிஞ்சது. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ இதே ஒரு பர்டிகுலர் நபருக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா ஏ கிருஷ்ணசாமி என்பவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ அதிமுகவுக்கும் அமமுக கூட்டணியில வந்ததுனால பின்னடைவு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது உள்ளபடியே கண்டிப்பாக பின்னடைவு இருக்கும். ஏனென்றால் அதிமுக அமமுக பாட்டாளி மக்கள் கட்சி 3 கட்சியுமே ஒன்றிணைந்தால கிருஷ்ணசாமி என்பவருக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவு இருக்கும். ஆனாலும் அவருக்கான வாக்கு வங்கி உள்ளபடியே 32% மேல கேரண்டியா அவருக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. திரு கிருஷ்ணசாமி என்பவருக்கு பூந்தமல்லியில திமுக வந்து சீட்டு தர போறாங்க என்பது மாற்று கருத்து கிடையாது.